ஹர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மதன்குமார சிவம், தேவி கருமாரியம்மன் ஆலயம், வேலூர். கார்த்திகை தீபத்திலே இந்த விசேஷத்தை எல்லாருக்கும் தாம் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம்ன்ற அளவுக்கு எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவிலே நமது சாணக்கியா சேனல் ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ரொம்ப விசேஷமானது தீபத் திருநாள். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு சிறப்பு. ஒவ்வொரு மாதம் என்ன சிறப்பு என்றால், ஒவ்வொரு சுவாமியுடைய ஒரு சிறப்பு. ஆவணி மாதம் எடுத்தால் விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு. புரட்டாசி மாதம் எடுத்தால் பெருமாளுக்கு சிறப்பு. ஐப்பசி மாதம் எடுத்தால் முருகப்பெருமானுக்கு சிறப்பு. 6 நாள் கந்த சஷ்டி. இந்த கார்த்திகை மாதம் என்றாலே சிவபெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். நாம் அன்றாட ஏற்றுற தீபம் தீபம் என்று பெயர். ஆனா இந்த திருக்கார்த்திகை நாளிலே பௌர்ணமி, அந்த திருக்கார்த்திகை மாதம் வர பௌர்ணமியில ஏற்றக்கூடிய தீபம் மகாதீபம் அப்படின்னு பேர். மகாதீபம் என்றால் சுவாமியே ஒளியாக, சிவபெருமானே ஒளியாக இருக்கக்கூடியதற்கு மகாதீபம்னு பேர். அந்த மகாதீபத்திலே ரொம்ப விசேஷமான இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில ஏன் தீப திருநாள் ரொம்ப விசேஷம்னா, சுவாமி ஜோதியாக வடிவெடுத்த இடம் திருவண்ணாமலை. மலையே சிவபெருமானாக இருக்கக்கூடியதும் திருவண்ணாமலை. கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷமாக கருதப்படுகின்றது. இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு யார் யாரெல்லாம் விளக்கேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் சிவபெருமானானவர் இருளை நீக்கி வாழ்க்கையிலே ஒளியை கொடுக்கக்கூடிய உயர்த்த தீபம் எப்பயுமே கீழே எரியாது. தீபம் எப்படி எரியும்? மேல் நோக்கி எரியும். அது மாதிரி அந்த தீபத்தை எப்படி மேல் நோக்கி இருக்கின்றதோ அது மாதிரி வாழ்வை மேல் நோக்கி நம்மளை வளர்க்கக்கூடிய தீபம் கார்த்திகை தீபம். ஆகையால் திருவண்ணாமலை தான் அந்த கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம். ஏன்னா சுவாமி அக்னி கஷேத்திரம்னு பேர். அக்னி என்றாலே நெருப்பு. அந்த நெருப்புக்கு உண்டான இடம் திருவண்ணாமலை தான். அந்த நெருப்புக்கு மகோன்னதமான தீபம் மகா தீபம். அது கார்த்திகை மாத வர தீபம். ஆகையால் அந்த தீபம் அங்கே ஏற்றும் போது இந்த உலகத்திலே எங்கெங்கெல்லாம் தீபம் எரிகின்றதோ நாம் அங்க தீபம் ஏத்தனா போறாது, நம்ம எல்லா ஆலயங்கள்லயும் அந்த மகா தீபம் ஏத்தணும், எல்லா வீட்லயும் மகா தீபம் ஏத்தணும். இந்த தீப திருநாள் எல்லாருக்கும் சிறப்பு வாய்ந்ததாக, வாழ்க்கையில இருள் நீக்கி ஒளியை கொடுக்கக்கூடிய தீபமாக அமையட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல தேவி கருமாரியம்மனை பிரார்த்திக்கின்றோம். ஓம் சக்தி.